தர்மபுரி அப்படின்ற ஒரு நகரத்தை போஜராஜன் அப்படின்ற ஒரு மன்னன் நீதி தவறாம ஆட்சி செஞ்சுட்டு வந்தானா. மக்கள் அவனுடைய ஆட்சியில ரொம்பவே சந்தோஷமா இருந்தாங்களாம். ஒரு நாள் மன்னன் காட்டுக்கு வேட்டையாட போயிருந்தாங்களாம். மன்னன் தான் மன்னன் மட்டும் இல்ல, அவருடைய அமைச்சர்கள், காவலாளிகள் எல்லாரும் தான். இவங்க எல்லாமே காட்டுக்கு வேட்டையாட போயிருந்தாங்களாம். காட்டுக்கு போய் வேட்டையாடிட்டு வரும்போது அவங்களுக்கு ரொம்பவுமே களைப்பா இருந்துச்சாம். அதனால அவங்க பக்கத்துல இருந்த ஒரு கம்மங்கொல்லையில இளைப்பாற உட்காந்துட்டாங்களாம். அப்ப அந்த கம்மங்கொல்லையில சரவணப்பட்டன் அப்படின்ற ஒருத்தர் அந்த அந்த கொல்லையிலேயே பரண் மாதிரி வச்சு அதுக்கு மேல இருந்து அதை காவல் காத்துக்கிட்டு வந்தாராம். பரன்னா எல்லாருக்கும் என்னன்னு தெரியும்னு நினைக்கிறேன். நம்ம நிறைய படங்களை கூட பார்த்துருப்போம். காட்டுக்கு நடுவில் உயரமாக ஒரு மரம் மாதிரி வச்சு அந்த மரத்து மேலே ஒரு மேடை மாதிரி வச்சு அதில் இருந்து சுற்றி என்ன நடக்குது, ஏதாவது விலங்குகள் வருதா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்குவாங்க. அதுதான் பரண். அப்படிதான் அந்த கம்மங்குலையில் சரவணப்பட்டன் வந்து காவல் காத்துக்கிட்டு இருந்தாராம். அப்போ அவர் அந்த பரண் மேலே இருந்தபடியே அங்கே கீழே இருந்த வேட்டைக்காரர்களெல்லாம் கூப்பிட்டு, இங்கே இருக்கிற வெள்ளரிக்காயையும் கம்மங்கதிகளையும் நீங்கள் பறித்து சாப்பிட்டுக்குங்க, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லா திருப்தியாக பறித்து சாப்பிட்டு பசியாருங்க அப்படின்னு சொன்னாராம். இதை கேட்ட காவலாளிகள் ரொம்பவே சந்தோஷப்பட்டாங்களாம். அவங்களும் எல்லாத்தையும் பறித்து சாப்பிட ஆரம்பிச்சாங்களாம். அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு திடீர்னு கீழே இருந்து அவரே வந்தாராம். வந்து, என்னது இது, என்னுடைய கம்மங்கொல்லையும் கதிர்களையும் இப்படி பறித்து சாப்பிட்றீங்களே, இதெல்லாம் உங்களுக்கே நல்லா இருக்கா, இதெல்லாம் கேட்க அநியாயமா இல்லையா, யாருமே இதை கேட்க மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாராம். இதை கேட்ட மன்னரும் அமைச்சர்களும் அப்புறம் காவலாளிகளும், என்னடா அது, இந்த ஆளு தான் மேலே இருந்து சொன்னாரு பறித்து சாப்பிடுங்கன்னு, இப்போ கீழே இப்படி சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சாங்களாம். அப்பதான் மன்னருக்கு ஒன்று ஏதோ அவங்க வித்தியாசமா இருக்குது அப்படின்னு தோணுச்சான். மன்னருக்கு ஏதோ அந்த இடத்த தான் இடம் சொந்தமாக்கிக்கணும், தான் இடமாக்கிக்கணும் அப்படின்னு சொல்லி தோணுச்சான். அதனால அவரு அந்த சரணப்பட்டன்ட்ட, சரி இப்போ என்ன பிரச்சனை, என் காவலர்களுடைய கம்மங்கதிர்களையும் வெள்ளரி பிஞ்சுகளையும் பிச்சு சாப்பிட்டாங்க, அவ்வளோதானே, சரி இன்னிலிருந்து இது என்னுடைய இடம், அரசுக்கு சொந்தமானது, உனக்கு நான் இதே மாதிரி வேற ஒரு இடத்துல கம்மங்கொல்லையும் வெள்ளரிக்காய் தோட்டத்தையும் தரேன், அதே மாதிரி பொருளையும் கொடுக்குறேன், ஆனால் இந்த இடத்த நீ எனக்கு கொடுத்துரு அப்படின்னு சொல்லி சொன்னாலாம். அந்த சரணப்பட்டனும் சரின்னு சொல்லிட்டாங்களாம். பின்ன மன்னனை பக்கச்சிக்க முடியுமா, அதனால சரின்னு சொல்லிட்டாங்களாம். அப்புறம் அந்த இடம் மன்னனுக்கு சொந்தமாச்சான். மன்னன் ஒரு நாள் உலா வரும்போது அந்த பரணு கீழே ஏதோ இருக்கிற மாதிரி தோணுச்சான். அதனால அந்த இடத்துல மன்னன் தோண சொன்னாராம். அந்த இடத்த தோண்டி அதில் என்ன இருக்கு அப்படின்னு பார்க்கணும் அப்படின்னு சொல்லி எல்லார்கிட்டையும் சொன்னாராம். கொஞ்சம் கொஞ்சமா தோண்டிகிட்டே இருந்தாங்களாம், எதுவுமே கிடைக்கலையா. மன்னர் எதுக்கும் கொஞ்சம் ஆழமா தோண்டி பாருங்க அப்படின்னு உத்தரவிட்டாராம். கொஞ்சம் அளவு ஆழமா தோண்டினதுக்கு அப்புறம் அந்த இடத்துல ஒரு அழகான சிம்மாசனம் கிடைச்சிச்சு. சிம்மாசனம்னா சும்மா இல்லைங்க, தங்கத்தால் செய்யப்பட்டது, நவரத்தின கற்களால் பதிக்கப்பட்டது. அப்படி ஒரு சிம்மாசனம், தங்கம் ஜொலிச்சா, அப்படி அந்த ஜொலிக்கிறதுல அங்க சுத்தி இருந்தவங்க கண்ணே கூசுச்சான். அப்படி ஒரு அழகான சிம்மாசனம் கிடைச்சிச்சான். அந்த சிம்மாசனத்தை நெருங்குறதுக்கு, அதாவது சிம்மாசனத்துக்கு போறதுக்கு 32 படிகள் இருந்துச்சான். அந்த 32 படிகள்லையும் ஒவ்வொரு பதுமையா மொத்தம் 32 பதுமைகள் அங்க இருந்துச்சான். மன்னனை பார்த்தோன்னா அந்த சிம்மாசனத்துல உட்காந்து ஆட்சி செய்யணும்னு ரொம்பவே ஆசைப்பட்டாராம். அதனால ஒரு நல்ல நாளா பார்த்து குறிக்கும்படி அவங்களுடைய அமைச்சர்கிட்ட கேட்டுக்கிறாராம். அமைச்சரும் ராஜகுருவும் ஒரு நல்ல நாளா பார்த்து குறிச்சிட்டாங்களாம். அந்த அன்னைக்கு சிம்மாசனங்கள்லாம் சுத்தம் செய்யப்பட்டு அழகுபடுத்தப்பட்டு கொண்டு வைக்கப்பட்டிருந்ததாம். அந்த சிம்மாசனத்துல மன்னன் ஏறுவதற்காக கால் எடுத்து வச்சாராம். அப்ப அங்க இருந்த அந்த 32 பாவைகளும் அந்த மன்னனை பார்த்து சிரிச்சுச்சான். வேகமா கை கொட்டி சிரிச்சுச்சான்.
இதை பார்த்த அனைவரும் ரொம்பவே வியப்பாயிட்டாங்களாம். மன்னன் அசைவே இல்லாமல் கொஞ்ச நேரம் நின்னாராம். அதையும் அவர் கால் வைக்கிறது நிறுத்திட்டு உடனே அந்த பதுமைகளை பார்த்து கேட்டாராம். அழகு மிகு பதுமைகளே, நான் இந்த சிம்மாசனத்தில் ஏற போகும்போது நீங்கள் எல்லாரும் ஏன் இப்படி கை கொட்டி சிரிக்கிறீங்க? இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டாராம். அதுக்கு உடனே அந்த படியில் முதலாவதாக இருந்த, அதாவது முதல் படியில் இருந்த வினோதரஞ்சித பதுமை அப்படின்ற பதுமை போஜராஜனை பார்த்து சொன்னான், மன்னனே, இது யாரோட சிம்மாசனம் தெரியுமா? இதுக்கு முன்னாடி இதில் யார் உட்காந்துருந்தாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னா, எனக்கு தெரியாது. இந்த சிம்மாசனம் விக்ரமாதித்யனுக்கு சொந்தமானது. அவரு வீர தீரன். அவருடைய நல்ல குணங்களை பாராட்டி சுற்றி இருந்த 56 நாட்டில் இருந்த அரசர்களும் அவருக்கு கப்பம் கட்டி இந்த சிம்மாசனத்தில் உட்காந்து 2000 ஆண்டுகள், பாருங்க, 1 இல்லை 2 இல்லை, 2000 ஆண்டுகள் அந்த மன்னனை இதில் உட்காந்து ஆட்சி செஞ்சார். அத்தகைய சிறப்புமிக்க மன்னனுடைய சிம்மாசனத்தில் நீங்கள் உட்காருன்னா உங்களுக்கு 1000 வேணாம், அதில் ஒரு பங்காவது வேணும்ல அந்த நல்ல குணங்களும் அறிவுகளும் அப்படின்னு சொல்லி சொன்னான். சரி பதுமைகளே, இப்போ நீங்கள் அந்த விக்ரமாதித்யனை பற்றி சொல்லுங்கள். அதை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா எனக்கு அந்த குணங்கள் இருக்கா இல்லையான்னு நீங்களே சொல்லுங்க அப்படின்னு மன்னன் சொன்னாராம். அப்போதான் அந்த பதுமைகளில் முதல் பதுமை கோமலவல்லி கதை சொல்ல ஆரம்பிச்சிச்சான். அந்த கோமலவல்லி சொன்ன கதையை பற்றி பார்க்கலாம் வாங்க. உஜ்ஜயினியில வேத கோவிந்தன் அப்படின்னு ஒரு பிராமணன் வாழ்ந்து வந்தாராம். அவரு ஒரு நாள் கடல்ல தன் பையனோட குளிச்சுக்கிட்டு இருந்தாராம். அப்படி அவரு குளிச்சுக்கிட்டு இருக்கும்போது அவர் பையனை ஒரு சுறா மீன் முழுங்கிருச்சான். இதை பார்த்த பிராமணன் அவரு ரொம்பவே அழுதாராம். அவருக்கு அந்த பையன் 7-8 வருஷமா தவம் இருந்து கிடைச்சிருக்கும். அப்படி தவம் இருந்து கிடைச்ச பையன் இப்படி அல்பாயுசுல சுறாமீன் கிட்ட சிக்கி இறந்து போறதை பார்த்த பிராமணன் ரொம்பவே மன வருத்தம் அடைஞ்சாராம். அவரு வேத நூல்படி எந்த ஒரு நல்ல மன்னன் ஆட்சிலையும் யாருக்கும் அல்பாயுசுல சாவு வராது. இப்படி இளமையிலேயே தான் பையன் இறந்ததுக்கு மன்னனோட தான் காரணம், அதாவது விக்ரமாதித்யன் அவர் தான் காரணம் அப்படின்னு நினைச்சாராம். உடனே அவரு அரண்மனை நோக்கி போனாராம். போயிட்டு அங்க கட்டியிருந்த மணியை அடிச்சாராம். அதாங்க அந்த நம்ம பாரிமண் அவங்களுக்கெல்லாம் கூட வச்சிருந்தாங்களே நீதிமணின்னு சொல்லிட்டு எல்லா அரண்மனையிலுமே இருக்கும். அந்த நீதிமணியை அடிச்சாராம். உள்ளே இருந்த விக்ரமாதித்யன் தன் பட்டிக்கிட்ட சொன்னாங்களாம், அதாவது அமைச்சர் மாதிரின்னு வச்சுக்கோங்க. அப்புறம் அந்த பட்டி வேகமா அங்க யார் நிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தாங்களாம். அங்க வேத கோவிந்தன் நின்றுட்டு இருந்தாராம். அவர்கிட்ட என்ன ஆச்சு எது ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாரோ. அப்புறம் அவரை விக்ரமாதித்யன்ட்ட அழைச்சிட்டு போனாராம். இதை கேள்விப்பட்ட விக்ரமாதித்யன் தன்னுடைய நல்ல பேருக்கு நல்ல ஆட்சிக்கு இப்படி ஒரு கலங்கம் வந்துருச்சுன்னு ரொம்ப வருத்தப்பட்டாராம். அவரு உடனே பிராமணன் கிட்ட கொஞ்சம் பொறுத்திருக்க மாதிரி சொல்லிட்டு உஜ்ஜயினி மகாகாளியுடைய கோயிலுக்கு போனாராம். அங்க போயிட்டு மகாகாளி கிட்ட இந்த பிராமணனுடைய பிரச்சனைக்கு ஒரு தீர்வு தருமாறு வேண்டிக்கிட்டாராம். அங்க தோணின காளி எலுமிச்சம்பழமும் குங்குமமும் கொடுத்துட்டு ஒன்றும் கவலைப்படாத, எல்லாம் சரியாயிரும் சொல்லிட்டு மறைஞ்சிட்டாங்களாம். உடனே அங்கிருந்து விக்ரமாதித்யன் தன்னுடைய அரண்மனைக்கு வந்தாராம். அவர் எப்பயுமே 6 மாதம் அரண்மனையிலையும் மீதி 6 மாதத்தை காட்டிலையும் கழிப்பாராம். அப்படிதான் அன்னைக்கு அந்த 6 மாத காலம் முடிவடைய நாளாம். உடனே பட்டிக்கிட்ட தன்னுடைய முத்திர மோதிரத்தை கொடுத்துட்டு அந்த பிராமணனை கூட்டிக்கிட்டு கடலுக்கு போயிட்டாராம். கடலுக்கு போயிட்டு நீயும் உன் மகனும் எந்த இடத்துல குடிச்சிங்க அப்படின்னு கேட்டாராம். அந்த பிராமணன் ஒரு இடத்த காமிச்சாராம். இதை பார்த்துட்டு விக்ரமாதித்யன் சரி நீ போ, நான் உன் பையனோட வரேன் அப்படின்னு சொன்னாராம். அந்த பிராமணனும் அங்கிருந்து போயிட்டாராம். உடனே விக்ரமாதித்யன் மந்திர கம்பளம் அதை கடல் மேல விரிச்சாராம். அது அப்படியே ஒரு கோபம் மிதக்கிற மாதிரி அந்த கடல்ல நடந்துச்சான். விக்ரமாதித்யன் அது மேல ஏறி உட்காந்துக்கிட்டாராம். உட்கார்ந்தோடனே அந்த கம்பளம் மிதக்க ஆரம்பிச்சுச்சான் விக்ரமாதித்யனோட. இப்ப விக்ரமாதித்யன் கடலை ஒரு கலக்குனாராம் தன் கையால.
அப்ப அந்த சுறா மீன் தன்னால மேல வந்துச்சான். விக்ரமாதித்தன் அந்த சுறா மீனை வெட்டிலாமான்னு யோசிக்கிறதுக்குள்ள அந்த சுறா மீன் விக்ரமாதித்தனை முழுங்கிடுச்சான். உள்ள போன விக்ரமாதித்தன் அப்புறம் தான் பார்த்தாரா, உள்ள ஒரு பெரிய நகரமே இருந்துச்சான். அந்த நகரத்தெல்லாம் விக்ரமாதித்தன் ரொம்ப ஆச்சரியமா பார்த்தாராம். ஏன்னா அந்த நகரங்கள்லாம் மாட மாளிகைகள் அப்புறம் கூட கோபுரங்கள்லாம் இருந்துச்சாம். அப்படி அவர் பார்த்துட்டே வரும்போது அங்க ஒரு பிராமண சிறுவன் எதையோ நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருந்தானா. அவங்கிட்ட போய் நீ யாரு, எந்த ஊரு அப்படின்னு கேட்டோன்னே அவன் உடனே நான் உஜ்ஜயினிலேருந்து வரேன், எங்க அப்பா பேரு வேத கோவிந்தன்னு சொன்னாராம். இதுதான் நாம் தேடி வந்த சிறுவன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விக்ரமாதித்தன் உடனே அந்த சிறுவனை தன் கையில இறுக்கி பிடிச்சிக்கிட்டாராம். இன்னொரு கையில வாள் எடுத்து அந்த சுறா மீனை கிழிச்சுக்கிட்டு அதுல இருந்து அந்த சிறுவனும் விக்ரமாதித்தனும் வெளில வந்தாங்க. வெளியில வந்து விக்ரமாதித்தன் தன் கம்பளத்தை விரிச்சு அது மேல ஏறிக்கிட்டாராம். அந்த சிறுவனையும் கூட வச்சுக்கிட்டாராம். அவங்க அப்படியே ஒரு தீவுல கரை ஒதுங்கினாங்களாம். அது என்ன தீவு, இதுக்கப்புறம் என்ன கதைன்னு அடுத்த பக்கத்துல பார்க்கலாம். நன்றி. இந்த பிளேலிஸ்ட், அதாவது புது கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.